அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேடவாக்கம் பக்கத்தில் பெரும்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு 3 BHK செமி ஃபர்னிஷ் ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2 BHKல போட்டிங்க, எனக்கு 3 BHKல நல்லா ஸ்பேஷியஸாக வேணும்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் ஒரு நாள் போஸ்ட் ஆகத்தை உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த லொக்கேஷனில் என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணிருப்பார் ஓனர் அப்படின்றத கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு 4th ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கேட்டட் கம்யூனிட்டி வெளியே பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாக்கம் உங்களுக்கு சர்ச் ரோடு இருக்குல்ல, நூக்கம்பாளையம் ரோடு, அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா காந்தி நகர் சொசைட்டின்னு இருக்கும். அந்த சொசைட்டிக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நமக்கு அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிறைய பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப நீட்டாக க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பெயிண்டிங்குமே பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவர்டு கார் பார்க்கிங்குமே வந்துடும், லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நமக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டு தான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 4th ஃப்ளோரில் ப்ராப்பர்ட்டி வெளியே தாங்க நின்றுட்டு இருக்கோம். அண்ட் வெளியே பார்த்திங்கன்னா எலிவேஷன் டைல் அழகாக போட்டிருக்காங்க. 3D எலிவேஷனில் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி. பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் தான், ஸ்டோன்ஸ் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் தான், ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 10th இயர் போயிட்டு இருக்குது. இதே ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 மந்த்துக்கு முன்னாடி பி பிளாக்ல ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டிருந்தோம். அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளைண்ட் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் அதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தாங்க இன்றைக்கி நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோம். மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு குவாலிட்டியான தீக்கூட்டில் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோ நான் மற்ற பில்டிங்கில் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோருக்கு பாதி சைஸில் தான் கொடுப்பாங்க. இது ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பெரிய ஒரு டோராக கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. லிவிங் ஏரியா நம்ம உள்ளே வந்துடலாம். ஃபஸ்ட்டு டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியா, லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் எல்லாமே ஒன்றா பார்த்துடலாம். இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா 1275 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணிருக்காங்க. அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 604 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட நமக்கு 48 அரௌண்ட் 50% கிட்ட நமக்கு வந்து யூடிஎஸ் வந்துடும். பார்த்திங்கன்னா கால் கிரவுண்டு வந்து நமக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடுங்க. இப்போ இருக்க பில்டிங் இதே இதுவில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா நமக்கு வந்து யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 250 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா வந்து, ஒரு அப்பார்ட்மெண்ட் பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு அப்பார்ட்மெண்ட்னாலே நம்ம வந்து யூடிஎஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போன்ட்டு. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு 604 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே வந்துடுவாங்க கால் கிரவுண்டு கிட்ட. அண்ட் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா. ப்ரைஸ் டீட்டெயில் கொஞ்சம் போக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 9 இயர்ஸ் ஆகுது. 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 10th இயர் போயிட்டு இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டாக செட் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு டிசைனில் அழகாக பண்ணிருக்காங்க. இதையே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சோஃபா போடலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஏரியா நமக்கு லிவிங் ஏரியாவும் செப்பரேட்டாக, டைனிங் ஏரியா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் நான் இந்த வீட்டோட ட்ரிப்பர் பாயிண்ட் காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ட்ரிப்பர் பாயிண்ட் 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் தான் வரும். ஃபுல்லாகவே செமி ஃபர்னிஷ்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நீங்கள் வந்து போக போக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த லிவிங் ஏரியா இதை தாண்டி அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லிவிங் கம் டைனிங். இந்த பக்கம் நமக்கு டைனிங் ஏரியா வந்துடும். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 6 பேர் 7 பேர் இருக்கீங்கன்னா கூட தாராளமாக இந்த இடத்துல டைனிங் டேபிள் போட்டு அழகாக நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை யூனிட் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. சாமி ரூம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க அவங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் செட் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்.
ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு பூஜை ரூமுமே வந்துடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்னதாக ஒரு வாஷ் பேஷன். நீங்கள் டைனிங் முடிச்சுட்டு இந்த ஏரியா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைனிங் ஏரியாவில் ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று ஒன்றா நான் சொல்லிடுறேன். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா ப்ளஸ் லிவிங் கம் டைனிங்குமே கொடுத்துட்டாங்க. ஒரு பூஜை ரூம் செட்டப்புமே வந்துடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு வென்டிலேஷனுக்கு சன்லைட்டுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடுங்களே இல்லை. ஏன்னா மெயின் ரோடு, அதை தாண்டி வீடுங்க வரணுன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி ஸ்பேஸ் வந்து எம்டி ஸ்பேஸாகவே இருக்கும். ஃப்யூச்சரில் வீடு தான், ஒரு ஆல்ரெடி அப்பார்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவும் நல்ல ஒரு வென்டிலேஷனுக்கு ரொம்ப அழகாக இம்பார்ட்டன்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் டைனிங் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க, காமன் ரெஸ்ட் ரூம். ஸோ காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. அண்ட் ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். வால் டைல் பார்த்தீங்கன்னா நமக்கு சீலிங் வரைக்குமே வால் டைல் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காமன் பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்தில் அந்த பெட்ரூம்க்குமே அட்டாச் பண்ணிருக்காங்க. அதை அதில் போய் காமிக்கிறேன். ஏன்னா இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேயும் பெட்ரூம்லேயும் நமக்கு அட்டாச் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அது வந்து ஓனர் இவரே வந்து பண்ணது. அதுக்கப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே பில்டர்கிட்ட சொல்லி பண்ணது. அண்ட் இந்த டைனிங் ஏரியாலேருந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஷியஸான கிச்சன், சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சனை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ்ட், காம்பேக்டான, அதாவது ஸ்பேஷியஸாக இருந்தாலும் இந்த இடம் காம்பேக்டாக ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த இடமும் நமக்கு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. யூ ஷேப்பில் நமக்கு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜ் இல்லைனா இன்னும் நமக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்டேஜ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் திங்ஸ், ஏன்னா நம்ம சமைக்க போகிறது ஒருத்தர் தான் சமைக்க போகிறோம். இந்த இடம் தான் நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, யாரும் வந்து இங்கே இது பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் அக்காக்களுக்கெல்லாம் வந்து கிச்சன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு நினைப்பீங்க. இந்த கிச்சன் நல்லா பெரிய கிச்சனாகவே இருக்குது. எதனால் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல சின்னதாக இருக்குன்னா, 2 சைடுமே ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே ரேக்ஸ் எல்லாமே வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் அது தெரியாது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மாடுலர் கிச்சன் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்னியுமே வந்துடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு சிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துடும். மேலே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஜ் கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் ஸ்டேஜோட ஹைட், முக்கியமாக இதை சொல்லணுங்க, ஸ்டேஜோட ஹைட் கரெக்டான ஹைட் ஒரு 2.5 அடி ஹைட்டில் தான், 2.25 அடி இருக்கும். 3 அடி கூட தான் இருக்காது, அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து கிச்சன் வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க எப்பவுமே இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன். ஸோ இந்த இடமே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக நமக்கு வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. எண்ணெய் காரை எதுவுமே படாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வால் டைல் வந்துடும். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரைண்டர் வைக்கிறதா இருக்கட்டும், மிக்ஸி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த ஏரியாவை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவும் வந்துடுங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே வந்துடும். ப்ளஸ் வெசல் வாஷிங்கான பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 2 டேப் பாயிண்ட் வந்துடும், சுவிட்ச் பாயிண்ட்டுமே வந்துடும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 அடி அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இந்த சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியே இருக்குது. வென்டிலேஷன் அது எல்லாமே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிவிங், டைனிங் ஏரியா அண்ட் கிச்சனை பார்த்துட்டோம். இந்த வீட்டோட 3 பெட்ரூம் இருக்குது. அந்த 3 பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி திரும்ப நான் ஒன்று சொல்லிடுறேன். பில்டப் ஏரியா அண்ட் ப்ரைஸை பார்த்துடலாம். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 1275 ஸ்கொயர் ஃபீட்டும் அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 604 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுத்து இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 68 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷபிள், ரொம்ப நெகஷபிள் இருக்காது. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக வாங்க, இந்த வீடை வந்து பாருங்கள், ப்ரைஸ் ஒத்தான ப்ரைஸில் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த லொக்கேஷனில் ஆல்ரெடி நம்ம ஒரு 10 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டிருந்தோம். அது என்ன ப்ரைஸ் போட்டிருந்தோன்றது நமக்கு தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அழகாகவும் பண்ணிருக்காங்க, மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திங்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் கொஞ்சம் ஷோகேஸ் மாதிரி அந்த திங்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமை கொடுக்கலாம். மொத்தம் 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஏஜ்டு பர்சனுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இல்லை உங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக ஏஜ்டு பர்சன் கொடுங்க. ஏன்னா ஏஜ்டு பர்சன்னா பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது, நான் அவங்க போகிறதா இருந்தால் போய்க்கலாம். இந்த
பெட்ரூமை வந்து உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன் தான் அவங்களுக்கு கொடுக்கலாம். ரேக்ஸ் அதாவது செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் நமக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லைங்க, காமன் பாத்ரூமுக்கு இன்னொரு டோர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட இது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே. இந்த செல்ஃபுமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் வாலில் தான் வரும், இன்னர் வாலில் வராது. அவுட்டர் வாலில் கொடுக்கத்தால எதனால்னா இந்த பெட்ரூமோட சைஸ் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும், ஸ்கொயராக வந்துடும். இதுவே வந்து அந்த செல்ஃப் வந்து இன்னரில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடம் தேவையில்லாமல் ஒரு அடி 1.5 அடி உள்ளே வந்திருக்கும். அது நமக்கு வேஸ்ட்டாக இருக்கும், வேஸ்ட் ஆஃப் லேண்ட் தான் அது. ஸோ திங்ஸ் வைக்கிறதுக்கு எல் ஷேப்பில் உங்களுக்கு ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பெட்ரூமில் நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடும். பால்கனி டோர் நீங்களே பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு பெரிய விண்டோ மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோவும் சைடில் நமக்கு கொடுத்துருக்காங்க டோர் கொடுத்து, கிளாஸ் டோரில். அண்ட் சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பால்கனிலுமே சேஃப்டிக்கு கிரில்லுமே போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. அண்ட் இந்த நெட்டு இருக்குது பார்த்தீங்களா, பறவைங்க வந்து உள்ளே வராத அளவுக்கு நெட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க காற்று எல்லாமே. இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 அடி ஸ்பேஸில் நமக்கு பால்கனி வந்துடும். இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்லைடிங் டோர். அந்த பக்கம் லாக்கில் இருக்குது. இந்த ஸ்லைடிங் டோர் இந்த பக்கம் தள்ளி விட்டிங்கன்னா நீங்கள் காமன் ரெஸ்ட் ரூமுக்கு ஆக்சஸ் இதில் இருக்குது, அந்த பக்கம் லாக் ஆகிருக்கும். இப்போ வாங்க நம்ம போயிட்டு இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு பெட்ரூம் பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமே ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம். ஸோ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிங் சைஸ் பெட், இந்த இடத்துல கிங் சைஸ் பெட் போட்டிங்கன்னா கூட அந்த அளவுக்கு நடந்து போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 அடி ஸ்பேஸ் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் நமக்கு வந்து 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வென்டிலேஷனுக்காக, சன்லைட்டுக்காகவும். ஏசி பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாக திங்ஸ் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக வுட் ஒர்க் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆப்போசிட்டில் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அங்கே பெட்டு போட்டிங்கன்னா இந்த ஏரியாவை டிவி யூனிட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பெட்ரூம்லேயும் ஒரு டிவி வைக்கிறதுக்கு அதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு செல்ஃப் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எல்லாமே அவுட்டர் வாலில் தான் வரும். அவுட்டர் வாலில் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெட்ரூம் சைஸ் அப்படியே கிடச்சிருவாங்க. இந்த வீட்டில் எல்லா செல்ஃபுமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் வாலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸிங் ரூம்னே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மிரர், ஃபுல் வியூக்கான மிரர் கொடுத்துருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லைடிங், இந்த இடத்துல வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக. ஸோ இந்த ஃபுல்லாகவே வந்து ஸ்லைடிங் டோர் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் செப்பரேட்டாகவே. ப்ளஸ் நமக்கு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே லைட் போட்டுக்கிறேங்க இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சீலிங் வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். அண்ட் இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக வெட் ஏரியா, ட்ரை ஏரியா அப்படின்ற மாதிரி செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம். நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் ரூம் இது பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அண்ட் இந்த வீட்டோட லாஸ்ட் பெட்ரூம், அதையுமே நம்ம போய் பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். பில்டப் ஏரியா, ப்ரைஸ், லொக்கேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் இந்த வீட்டோட லாஸ்ட் பெட்ரூம், நம்ம என்ட்ரன்ஸ் ஆகி உள்ள மெயின் டோர் திறந்து வரீங்க பார்த்தீங்களா, அது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ரூம் இருக்கும். இது வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கலாம், இல்லை ஏஜ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்குமே கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. உள்ளே போய் பார்த்துடலாம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரூமை கொடுக்கலாம், இல்லை ஏஜ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த இடம் பாருங்கள், சிங்கிள் கார்ட் போட்டப்போவே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுவே இங்கே ஒரு கார்ட் போட்டிங்கன்னா கிங் சைஸ் பெட்டே வந்துடும் உங்களுக்கு. கிங் சைஸ் பெட் போட்டாலும் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி கிட்ட ஸ்பேஸ் இருக்குது. இந்த பக்கமும் 3 அடி கிட்ட ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயுமே நமக்கு எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுலேயும் அவுட்டர் வாலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கு தாராளமாக வைக்கலாம். அண்ட் இந்த வீடை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 80% வரைக்குமே பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க.
நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி சைட் விசிட் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குன்றத நான் நம்புகிறேன். அண்ட் உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்குமே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீட்டோட ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். என்னென்ன இருக்குது, என்னென்ன டீட்டெயில் எல்லாமே ஒன்றுமே சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் கமெண்ட் பண்ணதை வச்சு தான், உங்களோட கமெண்ட்டை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே தேடி எடுத்து வந்து சேர்த்துட்டு இருக்கோம். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.